வணக்கம். நம்ம இன்னைக்கு வீக்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மார்க்கெட் ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. அது கூடவே நம்ம மந்த்லியில் ஒரு லெவல்ஸ் வீக்லி ஒன்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவர் மந்த்லியில் என்னவா இருக்காரு, என்ன பொசிஷனில் இருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாங்க. இது ஆக்சுவலாக நம்ம வீக்லியில் போன வாரம் நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸுங்க. அது என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஜஸ்ட் பார்க்கலாம். இது நம்ம கொடுக்கும்போது மார்க்கெட் எங்கே இருந்தார்? செப்டம்பர் 9 10ஆம் தேதி, சரி இந்த இடத்துல தான் இருந்திருப்பாரு. 8 5ஆம் தேதி இருந்திருப்பாரு. நான் ரிப்போர்ட் கொடுத்தது நாட்கள்ல இருந்து மார்க்கெட்டு இந்த 24,843க்கு மேல இருந்து மார்க்கெட் என்ன இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு ரெசன்ஸ் 24,980, அதுக்கு அடுத்த ஒரு ரெசன்ஸ் 25,054, அதுக்கு மேல 25,124 வரைக்கும் போயிருக்காருங்க. ஸோ ஹை அதிகபட்சம் 25,109, 139 வரைக்கும் போயிருக்காரு. ஸோ இதுதான் மார்க்கெட்ல லாஸ்ட் வீக் நம்ம கொடுத்திருந்த டேட்டா அப்படி போயிருக்குது. சரிங்களா? நான் அதிகபட்சம் போனா 25,190 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இது போல இப்போ இந்த வீக் எப்படி இருக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாங்க. சரிங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 24,642க்கு மேல இருந்தாருன்னா பையில தான் இருப்பாருன்னு சொல்லியிருப்பேன் லாஸ்ட் வீக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவை நீங்க எடுத்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இது லாஸ்ட் வீக் நடந்திருக்கக்கூடிய வீக்லி ரிப்போர்ட்டுங்க. ஸோ இதே நம்ம இந்த மந்த்லியில் என்னவா இருக்காருங்கிறதையும் செக் பண்ணிடலாங்க. நம்ம இதை ஒவ்வொரு டைமும் பார்த்துக்கிறது நல்லது. மந்த்லியில் நான் என்ன சொல்லியிருப்பேன், இந்த மந்த் செப்டம்பர் மந்த் ஓப்பன் ஆகும்போது 24,649க்கு மேலே இருக்காரு அப்படின்னா மார்க்கெட் பாசிட்டிவாக இருப்பார். இந்த மாதத்தினுடைய அப்சைடு டார்கெட் அப்படிங்கிறது 25,465 வரைக்கும் போகலான்னு சொல்லியிருப்பேன். மேலே அப்சைடு போயிருந்தா அதுக்கு மேலே போகும்போது 579 வரைக்கும் போகலாங்க. சரிங்களா? இதுக்கு 24,153 அப்படிங்கிறது இது போன மாதத்தினுடைய ஹைங்க. சரிங்களா? ஸோ நியர்பை வந்துட்டாங்க. ஸோ அதை எப்படி இன்னும் அதுக்கப்புறம் மேலே இன்னும் ஹையை ரீடெஸ்ட் பண்ணலைங்க. 139 போயிருக்குது. இந்த 25,153 அப்படிங்கிறது லாஸ்ட் மந்தோடைய ஹைங்க. சரிங்களா? இன்னும் அதை டெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க. அதுக்கு கீழே தான் ஹை வச்சிருக்காங்க. பார்க்கலாம். அங்கிருந்து ஃபர்தரா கீழே அகெயின் 649 சப்போர்ட் எடுக்கிறாங்களா. அப்படி இடையில 24,950ங்கிற ஒரு வேல்யூ இருக்கு. அதுக்கு கீழே 24,763 அப்படிங்கிறது இருக்கு. பார்க்கலாம். இதை எப்படி கிராஸ் ஓவர் ஆகி வந்தாங்க அப்படின்னா அதிகபட்சம் கீழே வர மாதிரி தான் இந்த மாதம் 24,025 அல்லது 23,900 வரைக்கும் வரலான்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போதைக்கு அதுக்கெல்லாம் 24,649 வரும் பொழுது தான் டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ரூலுங்க. சரிங்களா? இதே அப்சைடு இன்னும் அப்சைடு டார்கெட்டையும் பெருசா ரீச் பண்ண இல்லை. ஏன்னா 25,645 வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலே போகும்போது 579 வரைக்கும் போகலாம்னு சொல்லியிருப்பேன். அதுவே இன்னும் ரீச் ஆகாம இருக்காரு மந்த்லியில. சரிங்களா? ஓகே, இந்த வாரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கறது மட்டும் நம்ம இதுல பார்த்துக்கலாம். இந்த வேல்யூஸ் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுனா எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா நம்ம ஆப்ஷன் பையர் நம்ம இது பொசிஷனலா மார்க்கெட் என்ன லெவல்ஸ்ல இருக்காரு அப்படிங்கறத தான் இங்க பார்த்துக்கணும். சரிங்களா? நமக்கு தேவை எப்பவும் போல இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல தான் நம்ம இன்ட்ராடே பண்ணும் பொழுது இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரைஸை மட்டும்தான் நீங்க பார்க்கணும். அதை மட்டும் பாருங்க. இது பொசிஷனலா மார்க்கெட்டு நிஃப்டி எங்க இருக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம செக் பண்றோம். சரிங்களா? ஓகே, ஆக்சுவலா இந்த வீக்குக்கு மார்க்கெட்டு எப்படி ரியாக்ட் ஆகலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. இந்த வீக் 24,900க்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப்சைட்ல இருக்குங்கிறத இங்க இண்டிகேட் பண்ணுது. அதிகபட்சம் அப்சைடு பாசிபிள் அப்படிங்கிறது 25,288ங்க. அதுக்கு மேல போகும்போது 25,342 வரைக்கும் போகலாம். சரிங்களா?
அதுக்கு அதுக்கு மேல வாய்ப்பு இல்லை. பார்ப்போம், மந்த்லி லெவல்ல நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே இறங்குனாரு அப்படின்னா 24,950ங்கிறது ஒரு சப்போர்ட் இருக்கு. அதே மாதிரி 25,042ங்கிறது இன்னொரு சப்போர்ட்டா செயல்படுங்க. இதெல்லாம் உடைச்சு அதிகபட்சம் இந்த வீக் கீழே வர மாதிரி இருந்தா 24,602 வரைக்கும் வரலாங்க. சரிங்களா? அதையும் உடைக்கும் பொழுதுதான் 24,549 வரைக்கும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். இது வந்து இந்த வீக் நடக்கக்கூடிய வீக்லி ரிப்போர்ட்டா இருக்கும். சரிங்களா? இந்த வாரம் வந்து இப்படிதான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா காமிக்குது. பார்க்கலாம். நம்ம ஸ்டே ஆன் வேல்யூஸ் எது எங்க நடந்தாலும் யார் சொன்னாலும் மார்க்கெட்டை நீங்க உங்களுடைய இன்ட்ராடே பண்றீங்க அப்படின்னா இன்ட்ராடே கால்குலேஷன் வேல்யூவோட இருக்கணும். இது பொசிஷனலா வந்து மார்க்கெட்டை நம்ம வியூ பண்ணி பார்க்கக்கூடிய விதம் மட்டுமே. இதை வச்சு நீங்க வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது பிரீமியம் பேஸ்டு போகக்கூடியவர். அவரை நம்ம என்ன விலையில வாங்கணும், எப்படி வாங்கணுங்கிறது இன்ட்ராடே கால்குலேஷன்ல தான் நீங்க அதை வந்து பார்க்கணும். மார்னிங் 9:20க்கு மார்க்கெட் என்ன சொல்லுதோ அந்த ஆக்டிவிட்டீஸ்ல மட்டும்தான் நம்ம வந்து ஆப்ஷன் பையிங்ல இருக்கணும். இது மார்க்கெட்டை பொசிஷனலா நீங்க ட்ரைவ் பண்ணும்போது அவர் என்ன லெவல்ஸ்ல இருக்காரு, எப்படி வந்து மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணலாம் லாங் டேர்ம்ல அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் மட்டும்தான் இங்க நம்ம எடுத்துக்கணும். ஸோ மேல போனா அப்சைடு போனா இந்த வீக் வந்து 25,288. அதே கீழே டவுன் சைடு வந்தா 24,603 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. இதனுடைய மீடியன் பாயிண்ட் வந்து 24,900ங்க. சரிங்களா? இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு இடையில இருக்கக்கூடிய சப்போர்ட் வேல்யூலாம் மார்க்கெட் அப்பப்போ வரும்போது நம்ம இன்ட்ராடேலயே அது வந்துருங்க. பை அபோவ் லைன், செல் பிலோ லைன்ங்கிறதுலயே நம்ம அதை கொடுத்துட போறோம். ஸோ இதை வந்து இந்த வேல்யூஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, போதுமானது. நம்ம ரொம்ப ஆப்ஷன் பையிங் நம்ம எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஆக்சுவலா வந்து இந்த ஸ்விங் வரைக்கும் வர்றதுக்கு அப்சைடு போனா மேல காமிக்குதுங்க. இந்த ஸ்விங் 25,266 வரைக்கும் காமிக்குது. பார்ப்போம். ஆக்சுவலா வந்து ஒரு நல்ல கப் அண்ட் கேண்டில் பேட்டர்ன் போட்டிருக்குது. பார்ப்போம் அது மார்க்கெட்டை எப்படி. நம்ம எப்பொழுதுமே வந்து வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ண கத்துக்கோங்க. அதுதான் வந்து எப்பவுமே மார்க்கெட்டை நம்ம பார்த்தோம்னா ஈஸியா இருக்கும். சரிங்களா? அதர்வைஸ் வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து பிளைண்டா அப் சைடு போகுது, டவுன் சைடு போகுது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா மார்க்கெட்ல நம்ம சஸ்டெயின் பண்ண முடியாது. சரிங்களா? அதிகபட்சம் இந்த 25,665 வரைக்கும் இந்த ரிப்போர்ட் காமிக்குதுங்க. இதை வந்து நான் பொசிஷனலா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மந்த்லி வேல்யூன்னு இது ஒரு வேல்யூ இருக்கு. இது வந்து என்ன சொல்றது, ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ் படி வந்து கிடைக்கக்கூடிய செல் வேல்யூங்க. மார்க்கெட்டு 25,048க்கு கீழே இருக்கும்போது மார்க்கெட் டவுன் சைடு நோக்கி வரும் அப்படிங்கறத சொல்லுது. இன்னும் ஸ்டாப் லாஸ் லைனை கூட ஒரு க்ளோசிங் வைக்கல. பார்ப்போம். ஆக்சுவலா இந்த வேல்யூஸ் சொன்னாங்க, நீங்க இப்போதைக்கு இந்த வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த வீக் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறது 25,042க்கு கீழே வந்தா மார்க்கெட் டவுன் சைடுல இருக்கும். சரிங்களா? இப்படி மட்டும் பாருங்க. இதுல நான் பை வேல்யூ, பை அபோவ் அப்படிங்கறத நீங்க 25,139க்கு மேல ஸ்ட்ராங் க்ளோசிங் கிடைச்சாருன்னா 25,288 வரைக்கும் போவாரு அப்படிங்கறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? இது பொசிஷனலா கொண்டு போகிறதுக்கான வியூ மட்டும்தான். புரியுதுங்களா? ஓகேங்க. இதுக்கு மேல மந்த்லியும் ஒரு ரீசெக் பண்ணிக்கோங்க. 25,263ங்கிறது அப்சைட் டார்கெட்டா காமிக்குது மார்க்கெட்டை. பார்ப்போங்க. சரிங்க, இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா என்னுடைய நேற்று மட்டும் நிறைய சப்ஸ்கிரைபர் ஆட் ஆயிருக்கீங்க. அவங்க புதுசா வந்திருக்கக்கூடிய அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் எதையுமே வந்து எடிட் பண்ணிலாம் இந்த வீடியோலாம் போடுறது இல்லைங்க. நான் லைவ் மார்க்கெட்ல இந்த வீக் மார்க்கெட்டை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் காமிக்கிறேன். நான் என்ன பண்றேனோ அதுதான் நான் வீடியோவா இங்க பதிவு பண்றேன். இதை நீங்க ஓனா அனலைஸ் பண்ண கத்துக்கோங்க, அவ்வளவுதான். இது வந்து நான் பண்றது தான். இப்ப நான் ஒரு மாதிரி
அனலைஸ் பண்ணுவேன். உங்களோட அனலைசிங்கிறது வேற மாதிரி இருக்கலாம். ஸோ ஒருத்தருக்கும் ஒரு மாதிரியா இருக்கும். பட் இதை நான் வந்து பியூர் மேக்ஸ் வேல்யூஸ்ல மட்டும்தான் நான் பார்ப்பேன். ட்ரெண்ட் லைனு மற்ற ஓஐ இதெல்லாம் பார்த்து நான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் அதெல்லாம் பார்க்கறது இல்லைங்க. என்ன காரணம் அப்படின்னா நம்ம மார்க்கெட்ல வேல்யூஸ் மட்டும்தான் இன்னைக்கு நம்ம பார்க்கணுமே தவிர எனக்கு ஓஐ இருந்தா என்ன சொல்றவங்கள என்னது ஏதோ செல்லிங் பேனிக் ஏரியா, பையர்ஸ் பேனிக் ஏரியா, செல்லர்ஸ் பேனிக் ஏரியா. ஸோ எனக்கு இதெல்லாம் தேவையில்லைங்க. ஒரு ஆப்ஷன் பையர் இந்த விலையில இருந்து மார்க்கெட் அப்சைடா டவுன் சைடா முதல்ல முடிவு பண்ண தெரியணும். அவரு என்ன நீங்க ஆப்ஷன்ல ஓஐ பார்த்து ட்ரெண்ட் லைன் வரைஞ்சு பிரைஸ் ஆக்ஷன் பார்த்து சரிங்க இந்த விலையில நடக்காம வேற எந்த விலையிலும் நடக்காதுங்க. என்னுடைய வீடியோவை ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் வந்து ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிறத ஆப்ஷன் இண்டிவிஜுவல் பிரீமியத்துல எப்படி கொண்டு வரணும், இன்னும் நீங்க எளிமையா எப்படி புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு நான் எப்படி இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி புரிய வைக்கணும், இதுதான் என்னுடைய விஷயமே தவிர உங்களை போட்டு இன்னும் குழப்ப நான் விரும்பல. என்கிட்ட வந்து இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் அப்டேட் பண்ண அப்படின்னா ஒரு 20 ஸ்ட்ராட்டஜிஸ் வரும். ஸோ நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்டேட் பண்ணும்போதே உங்களுடைய கவனங்களை நான் பார்த்தேன். எனக்கு வந்து ஆக்சுவலா நம்ம யாருலையுமே இந்த கமெண்ட்ஸ் நான் பார்க்கறது இல்லை. நீங்க என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் அந்த ஸ்வாப்பிங் மெத்தட் ஆகட்டும், செகண்ட் கேண்டில் ஃபார்மேஷன் ஆகட்டும், ஸோ ஒருத்தரை வந்து குழப்பக்கூடாது. இன்னும் அவங்களை எப்படி தெளிவா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல தான் என்னுடைய கவனம் இருக்கணுமே தவிர நான் உங்களை போட்டு இந்த மெத்தட் எனக்கு தெரியும், இல்லை எனக்கு இன்னொரு ஹெச்எல்சி மெத்தட் தெரியும், ஸோ எனக்கு தெரியறதெல்லாம் நான் உள்ள உங்களுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னா இன்னும் நீங்க கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிப்பீங்க. நான் இதைத்தான் நான் என்ன சொல்ல வரேன், இந்த வேல்யூ வரும் பொழுது உங்களுடைய முடிவு எடுங்க அப்படிங்கிறத இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக்ல சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் அதை நான் எப்படி எளிமையா நான் அது ஒரு பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. இன்னும் உங்களுக்கு எளிமையா அது காசு கொடுக்குற மாதிரி இருந்துடக்கூடாது, ஆனா நீங்க சிந்திக்கணும் அப்படிங்கறத மட்டும்தான் நான் சொல்லிக்க விரும்புறேன். சரிங்களா? நிறைய பேர் இதுலயே நிறைய எனக்கு என்னுடைய வேல்யூஸை பேக் டெஸ்ட் பண்றீங்க, நான் பறக்கிறேன், நான் அதையும் என்கிட்ட கமெண்ட்ஸ் பண்றீங்க. ஸோ உங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்க சிந்திக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த வீடியோவில் நான் கொடுக்கக்கூடிய விலை அனைத்துமே. ஏன்னா இதை முடியும் பொழுது அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணி முடிச்ச பிறகு நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி எனக்கு கேட்குறீங்க. உண்மையாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவுகளை நம்ம எப்படி சிந்திக்கணும், மாத்தி சிந்திக்கணும். எப்பவுமே ஆப்ஷன் பையருங்கிற ஒரு கணக்கு முறையில நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு சிந்தனைங்கிறது கண்டிப்பா மாத்தி சிந்திக்கணும். அவ்வளவுதான். சிம்பிளா பார்க்கணும், அவ்வளவுதான். மார்க்கெட்டை ரொம்ப சிம்பிளா இன்னும் எளிமையா எப்படி நீங்க பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இங்க பணம் வரும். புரியுதுங்களா? எப்பவுமே பாசிட்டிவா பாருங்க மார்க்கெட், அவ்வளவுதான். போகுதேன்னு நினைக்க வேண்டாம். இன்னும் வரும் அப்படிங்கிற எண்ணங்களை நம்ம வளர்த்துக்கிட்டே போகும் பொழுது இன்னும் நம்ம பாசிட்டிவா போறதுக்கு நம்மள ஒரு எனர்ஜியை கொண்டு வர்றதுக்கு நமக்கு உதவியா இருக்கும். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை சந்திப்போம். நன்றி.